guys, வணக்கம் and welcome to Ma's Kitchen. So இன்னைக்கு நம்ம வீடியோல பிரெட்டும் bourbon biscuitம் வச்சு and chocolate வச்சு ஒரு சூப்பரான ஒரு toffee செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரெட் பிஸ்கட் டாஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்மளோட பிரெட் பிஸ்கட் டாஃபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். அதோட ஒரு 4 to 5 bourbon biscuits and 3 condensed பிஸ்கட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு செய்கிறதுக்கு வந்து சாஃப்டாக வராது. ஸோ நம்மளோட அந்த கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம அதையும் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அந்த கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸை கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக செஞ்சு நம்மளோட ரெசிபியில் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கட்லெட் அந்த மாதிரி எதுக்குனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 பிரெட்டையும் வெட்டி எடுத்துக்கலாம் கார்னர்ஸை. நம்ம பிரெட்ல உள்ள ப்ரௌன் பார்ட் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். அதை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. அந்த ஒயிட் பார்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ரௌன் பார்ட்டை நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பார்ட்டை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரௌன் பார்ட்டை நம்ம பிரெட் க்ரம்ஸா ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு bourbon பிஸ்கெட்டும் அண்ட் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டும் எடுத்துருக்கேன். இந்த bourbon பிஸ்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு க்ரீம் இருக்கும் இல்லையா, அதை தனியாக நான் செப்பரேட் பண்ணி இங்கே இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இந்த பிஸ்கெட் அண்ட் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பிஸ்கெட் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி எது இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே வைக்க போகிற சாக்கோ ஃபில்லிங்க்கு நான் இன்னைக்கு 10 நம்பர்ஸ் ஆஃப் எக்லேர்ஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம ரேப்பர்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக, ரொம்ப குழகானது இல்லை, லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி bourbon பிஸ்கெட்டில் உள்ள ஃபில்லிங் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, சாக்லேட் ஃபில்லிங். அதோட இந்த கேண்டி வந்து லைட்டாக மெல்ட் ஆன கேண்டியையும் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து வந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த சாக்லேட்டும் அந்த டாஃபியும் மிக்ஸ் ஆகும். அதாவது அந்த எக்லேர் டாஃபியும் அந்த bourbon பிஸ்கெட்டில் உள்ள அந்த சாக்லேட் க்ரீமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நல்ல பால் மாதிரி நம்ம ஊட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். அந்த 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலையும் எடுத்து வச்சிருக்கோம். இதோட சிறிதளவு பால், அதாவது ஒரு 50லேருந்து 100 ml கம்மியாக தான் பால் எடுத்துக்கணும். ரொம்ப பால் ஊற்றிக்காதீங்க. அந்த பிரெட்டு வந்து லைட்டாக வந்து நனையிறதுக்கும் நம்ம பிசைஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு, பிரெட்டை நல்லா உடச்சி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பொரிச்சு வச்சிருக்க பிஸ்கெட் இருக்கு இல்லையா, பிஸ்கெட் பவுடர், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் பவுடர் நல்ல டேஸ்ட்டும் அண்ட் சூப்பரான ஒரு கலரும் கொடுக்கும். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்க வந்து மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம சாக்லேட் ஃபில்லிங் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சின்ன சின்ன பால்ஸா நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதை பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி வச்சிருக்க பால்ஸை வந்து ஒரு பால் எடுத்து நம்ம இதை மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சாக்கோ ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணின பிறகு நம்ம அந்த டாஃபி ஷேப் கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டாஃபி மாதிரி நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டாஃபி ரெடி ஆயிடுச்சு. வாவ்! இப்போ நம்ம அந்த டாஃபி மேலே ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லெட்டர் டிசைன் போட்டுக்கலாம். ஸோ தட் அது பார்க்கறதுக்கு வந்து டாஃபி மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா டாஃபிலையும் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாஃபிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்வெக்ஷன் அவனில் 1.5 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் பேக் ஆன பிறகு நம்மளுடைய சூப்பரான பிரெட் பிஸ்கெட் டாஃபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? சாக்லேட் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. சாப்பிடும்போது நல்லா சூப்பராக அந்த ஃபில்லிங் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thanks for watching.